பிளாங்கா புக் எடுத்துட்டு படிக்க உட்காடுறோம், ஆனா ஒரு 5 மினிட்ஸ்ல டிவைட் ஆயிடுறோம். நீச்சல் தெரிஞ்சாதான் நான் தண்ணிக்குள்ளே இறங்குவேன்னு நம்ம சொன்னதில்ல. படிப்புங்கிறது மத்தவங்க நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா சாதத்தை ஊட்டுற விஷயமா இருக்க கூடாது. நாமளே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு விருப்பப்பட்டு ருசிச்சு சாப்பிடுற பிரியாணி மாதிரி இருக்கும். அந்த பாதை எப்படி வேணா இருக்கலாம், மேடும் பள்ளமா இருக்கலாம், முட்களும் புதர்களமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் அங்க போய் சேரணுங்கிற ஒரு ஆசை வேணும். ஒரு நாளைக்கு 10 to 15 டைம்ஸ் ஆகுது நம்ம கோலை நம்ம ரிமெம்பர் பண்ணணும். படிக்கணும்னு தான் புக்கை எடுத்துட்டு உட்காருறீங்க, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே படிக்கணுங்கிற மூடு இல்லாம போகுது. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாம போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு? அப்படி படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பேசிக்கிறோம். உட்காரும் போதும் சரி, படிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டோட படிச்சாதான் அந்த கான்செப்டும் நமக்கு மனசுல பதியும். அதே மாதிரி கண்டினியூஸாவும் நம்மளால தொடர்ந்து படிக்க முடியும். நிறைய பேர் சொல்றோம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால நான் படிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? நம்ம படிக்கல அதனாலதான் அதுல ஆர்வமும் வர மாட்டேங்குது. ஏன் படிக்கணுங்கிற ஆர்வம் வர மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட், எதுக்காக படிக்கணுங்கிற விஷயமே தெரியாம இருக்கிறது, ஒரு கோலே இல்லாம இருக்கிறது. இந்த பாதையில நான் போகணும்னு தெரிஞ்சா மட்டும்தானே நம்மளால ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையாவது எடுத்து வைக்க முடியும். அந்த பாதை எப்படி வேணா இருக்கலாம், மேடும் பள்ளமா இருக்கலாம், முட்களும் புதர்களமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் அங்க போய் சேரணுங்கிற ஒரு ஆசை வேணும். அந்த மாதிரி ஒரு கோலோட இருந்தா மட்டும்தான் அது செய்யும் போது அதுல ஆர்வம் வரும். செகண்ட் ஒன், ஆசைப்படணும். இது எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படணும். இந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படணும். அந்த ஆசை இருந்தா மட்டும்தான் அதுல ஒரு ஆர்வம் நமக்கு வரும். சரி, படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சா நம்மளால ஆர்வத்தோட படிக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பிளாங்கா புக் எடுத்துட்டு படிக்க உட்காடுறோம், ஆனா ஒரு 5 மினிட்ஸ்ல டிவைட் ஆயிடுறோம். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தியேட்டருக்கு மூவி பார்க்க போறோம்னா ட்ரெய்லர் பார்க்காம போவோமா சொல்லுங்க? ஏன்னா அந்த மூவி எப்படி இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டிய ஆர்வத்தை கொடுக்கறதே அந்த ட்ரெய்லர் தான். அந்த மாதிரி நம்ம படிக்க உட்காரும் போது பிளாங்கா உட்கார கூடாது. எந்த சாப்டரை படிக்க போறீங்களோ அதை ஒரு ஓவர்வியூ பண்ணணும். ஓகே, இந்த சாப்டர் நம்ம படிக்க போறோம், இதுல என்னெல்லாம் சப் டாபிக்ஸ் இருக்கு, இதுல நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்க போறோம், இதை ரியல் டைம்ல எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஓவர்வியூ பண்ணுங்க. இத பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எஸ் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோங்கிற ஆர்வம் உங்களுக்கு தானாவே வரும். செகண்ட் திங், படிக்கும் போதே நோட்ஸ் எடுக்கிறது. புக்லயே நம்ம அண்டர்லைன் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு செப்பரேட் நோட் புக்ல எழுதலாம். இப்படி படிக்கும் போதே நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களால ஆக்டிவா கண்டினியூஸா இன்ட்ரெஸ்டோட படிக்க முடியும். தேர்ட் ஒன், டைம் டேபிள். இன்னைக்குள்ள நான் இந்த சாப்டர் பினிஷ் பண்ணணுங்கிற ஒரு பிளான் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி பினிஷ் பண்ணணுங்கிற ஒரு ரூல் இருந்தாலே எப்படியாவது படிக்கணுங்கிற ஆர்வம் தானாவே வரும். ஃபோர்த் ஒன், ரிமெம்பர் யுவர் கோல் ஆஃபன். ஒரு நாளைக்கு 10 to 15 டைம்ஸ் ஆகுது நம்ம கோலை நம்ம ரிமெம்பர் பண்ணணும். அதை ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி ஒட்டி வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது விசிட்டிங் கார்டுல எழுதி வைக்கலாம். ஆனா அது உங்க கண்ணு முன்னாடியே அதை நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி இடத்துல ஒட்டி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது டிவியேட் ஆகாம கண்டினியூஸா அந்த கோலை போய் உங்களால ரீச் பண்ண முடியும். சோ அந்த கோல் ரிமெம்பர் ஆகும் போதெல்லாம் அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வம் தானாவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் ஆகணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். அதை நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்து அதுக்கான வேலையை செய்யணும்னா நம்ம அதை விஷுவலா எங்கேயாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்க கோலை விஷுவலா பாக்குற மாதிரி அங்கங்க ஏதாவது ஒரு விஷயத்த வைங்க. ஃபிஃப்த் ஒன், ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். மெயினா நம்ம இன்ட்ரெஸ்டோட படிக்கணும்னா நம்மளோட பெரிய கோலை நம்ம சின்ன சின்னதா டிவைட் பண்ணணும். அந்த டிவைட் பண்ண சின்ன சின்ன கோலை நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இந்த மாதிரி கோலை சின்ன சின்னதா பிரிச்சு அதை அச்சீவ் பண்ணும் போதெல்லாம் ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் தானாவே வரும். சோ படிப்புங்கிறது மத்தவங்க நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா சாதத்தை ஊட்டுற விஷயமா இருக்க கூடாது. அதுக்கு பதிலா நாமளே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு விருப்பப்பட்டு ருசிச்சு சாப்பிடுற பிரியாணி மாதிரி இருக்கணும். நீச்சல் தெரிஞ்சாதான் நான் தண்ணிக்குள்ளே இறங்குவேன்னு நம்ம சொன்னதில்லை. கார் ஓட்ட தெரிஞ்சாதான் நான் கார் டிரைவ் பண்ணுவேன்னு நம்ம சொன்னதில்லை. அதே மாதிரி ஆர்வம் வந்தா தான் படிக்கணுங்கிறது இல்ல, படிக்க படிக்கதான் அதுல உங்களுக்கு ஆர்வமே வரும். சோ இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க கோலை ரீச் பண்றதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ்.